2 நாளைக்கு முன்னாடி குடியரசு தினம். அப்போ வந்து அவங்க வந்து ஷீல்டு குடுக்கணும். இது மாரி சில முக்கியமானவங்களுக்கு ஷீல்டு குடுக்கணும் அப்படின்னு ஷீல்டு குடுக்குறதுக்கு மேயர் பிரியா அவங்களும், ராதாகிருஷ்ணன் அவர்களும் இருக்காங்க. ஷீல்டு குடுத்துட்டு இருக்க சமயத்தில ஃபோன் வருது. ஃபோன் வரது இயற்கை. அத அப்படியே விட்டுறணும். விட்டுட்டு அவங்களுக்கு ஷீல்டு குடுக்கணும். அவங்க ஃபோன தூக்கி காதுல வச்சுக்கிட்டு ஷீல்டு குடுத்துருக்காங்க. அப்ப ஷீல்டு வாங்குற மனிதர் எப்படி பேசுவாரு? பாருங்க இந்த வீடியோ பாருங்களேன். இதான் ஒருத்தருக்கு அடிச்ச ஜாக்பாட்ட எப்படி தக்க வச்சுக்கணும் எப்படின்றது இன்னும் தெரியாம இருக்காங்க. இன்னைக்கு திமுகல அரசியல்ல ஜாக்பாட் அடிச்சது யாருன்னா, நம்ம மேயர் பிரியா அவங்களுக்கு தான். ஏன்னா அவங்க கல்யாணம் ஆகி வீட்ல இருந்தாங்க. சடனா அவங்க வீட்ல பெரிய ரெக்கமெண்டேஷன்ல வந்து கவுன்சிலர் பதவி. கவுன்சிலர் பதவி குடுத்தது இல்லாம ஜெயிச்சுட்டாங்க. ஏன்னா திமுகல ஜெயிக்காம இருக்க முடியாது ஆளுங்கட்சி. ஜெயிச்சுட்டாங்க. ஜெயிச்சவங்களுக்கு மேயர் பதவியும் கிடைச்சிருச்சு. அதை எப்படி தக்க வச்சுக்கணும்? அது அவங்களுக்கு தெரியல. அதான் காரணம். பட் பதவியில தான் இருக்காங்க. ஒண்ணுமில்லங்க. இது பழைய விஷயமா இருந்தாலும், தமிழ்நாட்டுல தக்காளி பிரச்சனை பயங்கரமா விலை ரேட் ஏறி ஓடிக்கிட்டு இருந்தது. அவங்க தக்காளி என்னங்க இப்படி ரேட் ஏறிக்கிட்டு இருக்கு. அதை என்ன பண்ண போறீங்க நீங்க? அப்படின்னு கேட்டா, அத பத்தி யோசிக்கணும், பார்க்கணும் அப்படின்னாங்க. பக்கத்துல நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்குறாரு. இது மாதிரி நம்ம தலைவர் வந்து மாமன்னன் படம் நடிச்சிருக்காரு. எப்படி இருக்கு? ஐயோ! தலைவர் சூப்பரா நடிச்சிருக்காரு. நான் 2, 3 தடவ போய் பார்த்துட்டேன் அப்படின்ட்டாங்க. அப்ப அவங்களுக்கு எது முக்கியன்றதே தெரிய வரல. அதான் காரணம். இப்படி பதவி போய்க்கிட்டு இருக்க சமயத்துல நெறைய பிரச்சனைகள், நெறைய அவங்க மேல மீம்ஸு அது இது எல்லாத்துக்கும் சதிச்சு நீட்டா போய்க்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, பொறுமை தான் அரசியலுக்கு தேவைன்றது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிச்சு. அப்பதான் முன்னேற முடியும்ன்ட்டு கிளியரா வந்துகிட்டு இருக்க சமயத்துல பவர் சிஸ்டம் பிரைவேட் லிமிடெட் மணலி அரையாண்டு சொத்து வரி தொகை 69.31 லட்சம். மண்டலம் 13 அம்பத்தூர் ஹோட்டல் பிரைவேட் லிமிடெட் கிண்டி அரையாண்டு சொத்து வரி தொகை 59.53 லட்சம். மண்டலம் 13 ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ராஜா அண்ணாமலைபுரம் அரையாண்டு சொத்து வரி தொகை 40.65 லட்சம். முறையாக உரிய காலக்கெடுவிற்குள் சொத்து வரி செலுத்தும் சொத்து உரிமையாளர்கள் வடக்கு ஸ்ரீ ராமுலு செட்டி சேரிட்டிஸ் சவுகார்பேட், ஜிஆர் அனந்த பத்மநாதவன், ஜிஆர் ராதாகிருஷ்ணன் கீழ்ப்பாக்கம், வள்ளியம்மை சொசைட்டி ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் ராமாபுரம். சிறப்பாக பணிபுரிந்தவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்குதல். பெருநகர சென்னை மாநகராட்சி அலுவலர்கள் பணியாளர்களுக்கு சிறப்பாக பணியாற்றியமைக்காக சான்றிதழ்கள் பதக்கங்கள் வழங்கப்படுகிறது. ஆர் விஜயலட்சுமி கண்காணிப்பு பொறியாளர் பூங்கா மற்றும் விளையாட்டுத்துறை. ஆர் பாலசுப்ரமணியன் கண்காணிப்பு பொறியாளர் வட்டார அலுவலகம். ஆர் பாலசுப்ரமணியன் கண்காணிப்பு பொறியாளர் வட்டார அலுவலகம் தெற்கு. டி ராஜசேகர் மண்டல அலுவலர் மண்டலம் 15. டி இனியன் செயற்பொறியாளர் இயந்திர பொறியியல் துறை மண்டலம் 10. டி இனியன் செயற்பொறியாளர் மண்டலம் 10. எம் முத்துகிருஷ்ணன் செயற்பொறியாளர் இயந்திர பொறியியல் துறை. சரிங்க பாருங்க. டாக்டர் ஏ சுகன்யா தேவி கூடுதல் மாநகர நல அலுவலர் வட்டார அலுவலகம் தெற்கு. டாக்டர் எஸ் மகாலட்சுமி
கூடுதல் மாநகர நல அலுவலர் பொது சுகாதாரத்துறை. என் பக்தபிரியா உதவி கல்வி அலுவலர் கல்வித்துறை. டாக்டர் பிரதீப் செல்வராஜ் என்சிடி நோடல் ஆபீசர் பொது சுகாதாரத்துறை. டாக்டர் ஜே கயல்விழி மண்டல மருத்துவ அலுவலர் புளியந்தோப்பு மருத்துவ மண்டலம் மருத்துவ சேவைகள் துறை. டாக்டர் எம் கிருஷ்ணவேணி மருத்துவ அலுவலர் மந்தைவெளி யூபிஎச்சி அடையாறு மருத்துவ மண்டலம் மருத்துவ சேவைகள் துறை. டாக்டர் டி டைசன் எபின்ராஜ் உதவி கால்நடை மருத்துவர் மண்டலம் 11 பொது சுகாதாரம். திருமதி என் தேன்மொழி முதுநிலை பூச்சியியலாளர் மண்டலம் 9 பொது சுகாதாரம். திருமதி எஸ் நித்ய ஜோதி தலைமை ஆசிரியை சென்னை நடுநிலைப்பள்ளி கல்வித்துறை. திருமதி ஜி ராஜேஸ்வரி கணினி முறைமை பகுப்பாய்வாளர் மின்துறை. திருமதி பி தெய்வஸ்ரீ முதுநிலை கணக்கு அலுவலர் மண்டலம் 15 பாக்காக்கு. திரு பி திருநாவுக்கரசு முதுநிலை வருவாய் அலுவலர் மண்டலம் 9. திரு கே ரவிச்சந்திரன் முதுநிலை வருவாய் அலுவலர் மத்திய வட்டார அலுவலகம். திரு எம் விக்டர் ஞானராஜ் செயற்பொறியாளர் கட்டடத்துறை பேருந்து சாலைகள் துறை. திருமதி எஸ் மலர்விழி உதவி செயற்பொறியாளர் கட்டடத்துறை. திருமிகு என் ஆனந்தராஜ் உதவி செயற்பொறியாளர் மழைநீர் வடிகால் துறை. திருமிகு எஸ் ஹரிநாத் உதவி செயற்பொறியாளர் மண்டலம் 4. ஆர் கண்ணன் உதவி செயற்பொறியாளர் திடக்கழிவு மேலாண்மை துறை. எஸ் தாரணிபாய் உதவி செயற்பொறியாளர் திடக்கழிவு மேலாண்மை துறை. திருமிகு கே கோமதி உதவி செயற்பொறியாளர் பாலங்கள் துறை. திருமிகு ஏ ஜானகி வித்யா உதவி செயற்பொறியாளர் பாலங்கள் துறை. திரு ஞானவேல் உதவி செயற்பொறியாளர் மண்டலம் 10. திருமிகு நந்தினி உதவி செயற்பொறியாளர் மண்டலம் 10. திருமிகு எஸ் புவனேஷ் உதவி பொறியாளர் GIS பிரிவு மின்துறை.
திருமிகு ரேவதி உதவி பொறியாளர் திடக்கழிவு மேலாண்மை துறை, திருமிகு ஆர் பி சுமித்ரா உதவி பொறியாளர் பூங்கா மற்றும் விளையாட்டுத்துறை, திருமிகு இ அருண் உதவி பொறியாளர் மண்டலம் 11, திருமதி கே மோகனகுமாரி உதவி பொறியாளர் பேருந்து சாலைகள் துறை, டி மஞ்சுநாத் வட்டாட்சியர் தேர்தல் துறை, திரு ஏ முகமது ரஃபீக் வட்டாட்சியர் தேர்தல் துறை, திரு டி ராஜேஷ் கண்காணிப்பாளர் விழிப்பு குழுமம், திரு எஸ் மூர்த்தி கண்காணிப்பாளர் மஞ்சத்துறை, திரு டி கணேசன் கண்காணிப்பாளர் மழைநீர் வடிகால் துறை, திரு ஒய் வெங்கடேஸ்வரலு, திரு டி கணேசன் கண்காணிப்பாளர் மழைநீர் வடிகால் துறை, ஒய் வெங்கடேஸ்வரலு கண்காணிப்பாளர் மருத்துவ சேவைகள் துறை பாக்காக்கூர், பா சாம்சன் கண்காணிப்பாளர் மண்டலம் 9, திரு எஸ் பாஸ்கர் துணை வட்டாட்சியர் தேர்தல் துறை, திரு எஸ் சாந்தாராமன் வரி மதிப்பீட்டாளர் மண்டலம் 11,